நம்ம உடம்புக்குள்ள ஒரு மேஜிக் நடந்துட்டு இருக்கு. நாம கண்டுக்காமலே நமக்காக ஒரு சக்தி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த சைலண்ட் ஒர்க்கர் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப கூட நீங்க சாப்பிட்ட சாப்பாட்ட உங்க குடல் மெதுவா அடுத்த கட்டத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இல்ல. அதே மாதிரி உங்க உடம்புக்கு எவ்வளவு ரத்தம் தேவையோ அதுக்கேத்த மாதிரி உங்க ரத்த குழாய்கள் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை சுருங்கி விரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன முயற்சியும் எடுக்கிறது இல்ல. நாம நினைச்சா கூட இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா பாருங்க, எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான கண்ட்ரோல். இந்த எல்லா அதிசயங்களையும் சாத்தியமாக்குற அந்த மௌனமான உழைப்பாளிதான் நம்ம மென்மையான தசை, அதாவது ஸ்மூத் மசில். வாங்க நம்ம உடலோட இந்த அன்சங் ஹீரோ பத்தி விரிவா பாப்போம். இந்த மென்மையான தசை பெரும்பாலும் நம்ம உடம்புல இருக்கிற உள்ளீடற்ற உறுப்புகள் அப்புறம் குழாய்களோட சுவர்கள்ல தான் இருக்கும். நம்ம செரிமான பாதை, சிறுநீர்ப்பை, கருப்பை, இரத்த குழாய்கள், ஏன் நம்ம சுவாச பாதைகள்ல கூட இதுதான் இருக்கு. சரி, நாம ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றப்போ யூஸ் பண்ற எலும்பு தசைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, எலும்பு தசை மாதிரி இதுல அந்த வரிகள், அதாவது ஸ்ட்ரியேஷன்ஸ் கிடையாது. இதோட செல்கள் பாத்தீங்கன்னா ஒரு கதிர் மாதிரி ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட கண்ட்ரோல் நம்ம கையில சுத்தமா இல்ல, அதுவாதான் இயங்கும். சரி, ஏன் இதுல அந்த வரிகள் இல்ல தெரியுமா? ஏன்னா இதுல சார்கோமியாஸ்னு சொல்லப்படுற அந்த அமைப்பு கிடையாது. இங்கதான் ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்கு. எலும்பு தசையில கால்சியம் ட்ரோபோனின் அப்படிங்கிற புரோட்டீன் கூட சேரும். ஆனா இந்த மென்மையான தசையில அதுக்கு பதிலா கால்மாடிலின்னு ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கு. இதுதான் தசை சுருங்குறத ஆரம்பிச்சு வைக்கிற சாவி. இந்த வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட டிசைனே ஸ்பீடுக்கு கிடையாது. அதுக்கு பதிலா ரொம்ப நேரத்துக்கு மெதுவா சுருங்குறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. இதுல ஆக்டின் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால நல்ல பவர் கிடைக்கும். கேவியோலைன்னு சொல்ற சின்ன சின்ன பள்ளங்கள் சிக்னல்ஸ பாஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான அமைப்பு இருக்கிறதால தான் இந்த மென்மையான தசை சோர்ந்து போகாம ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யுது. எல்லா மென்மையான தசையும் ஒண்ணு கிடையாது. அதுல 2 அலகலக ஆளுமைகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒற்றை அலகு தசை. இது நம்ம செரிமான பாதை, கருப்பை மாதிரியான இடங்கள்ல இருக்கு. இங்க இருக்கிற செல்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு டீம் மாதிரி ஒரே நேரத்துல சுருங்கும். 2வது பல அலகு தசை. இது கண்ணோட ஐரிஸ் மாதிரி இடங்கள்ல இருக்கு. இங்க ஒவ்வொரு தசை இழையும் தனித்தனியா நரம்புல இருந்து சிக்னல் வந்தா மட்டும்தான் சுருங்கும். இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த ஒற்றை அலகு தசைக்கு மூளையிலிருந்து எந்த சிக்னலும் வராமலே தானா சுருங்குற திறமை இருக்கு. நம்ம இதயம் மாதிரியே இதுக்கும் சொந்தமா ஒரு பேஸ் மேக்கர் இருக்கு. இதனாலதான் நாம சாப்பிட்ட சாப்பாடு செரிமான பாதையில தானா நகர்ந்து போகுது. இது வேலை செய்யற விதத்திலயும் 2 வகை இருக்கு. சில தசைகள் விட்டு விட்டு ஒரு ரிதம்ல சுருங்கும். இத ஃபேசிக் சுருங்கும் சொல்றோம். குடல் அசைவுகள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். மத்த சில தசைகள் எப்பவுமே ஒரு மிதமான இறுக்கத்தோட இருக்கும். இத டோனிக் சுருக்கம்னு சொல்றோம். நம்ம இரத்த குழாய்கள்ல இத பார்க்கலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கே வந்திருக்கோம். இந்த மென்மையான தசை கரெக்டா எப்படி சுருங்குது? அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ பாப்போம். இந்த சுருக்கம் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, கால்சியம் செல்லுக்குள்ள வருது. ஸ்டெப் 2, அது நேரா போய் கால் மாடுலின் கூட சேருது. ஸ்டெப் 3, இந்த கூட்டணி MLCKங்கிற ஒரு என்சைமை ஆக்டிவேட் பண்ணுது. ஸ்டெப் 4, இந்த என்சைம் மயோசினுக்கு எனர்ஜி கொடுக்குது. ஸ்டெப் 5, எனர்ஜி கிடைச்ச மயோசின் ஆக்டின் கூட சேர்ந்து தசைய சுருக்குது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இதுல கால் மாடுலின் தான் ஹீரோ. ஓகே, ஒரு செல் லெவல்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம நரம்பு மண்டலமும் மத்த கெமிக்கல்ஸும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்க இன்னைக்கார யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த பிபி மாத்திரைலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு? அதோட ரகசியம் இந்த மென்மையான தசைக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அதுக்கு பதில் நைட்ரிக் ஆக்சைடுன்னு ஒரு சின்ன மூலக்கூறுல இருக்கு. இது இரத்த குழாய்களுக்குள்ள போய் CGMP அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸ் சிக்னல் அனுப்புது. இந்த சிக்னல் தசைய சுருங்க வைக்கிற கால்சியம் உள்ள வர்றத தடுக்குது. இதனால என்ன ஆகும்? தசை ரிலாக்ஸ் ஆகி இரத்த குழாய் விரிவடையும். இதுதான் மருத்துவத்தோட ரகசியம். மாரடைப்பு வலிக்கு கொடுக்கற நைட்ரோகிளிசரின் மருந்து நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடா மாறி இந்த வேலையை தான் செய்யுது. சில்டனாபீல் மாதிரியான மருந்துகள் இந்த ரிலாக்ஸ் சிக்னல் சீக்கிரம் அழியாம பாத்துக்குது. அதனால அதோட எஃபெக்ட் ரொம்ப நேரம் நீடிக்குது. மென்மையான தசை மெதுவா வேலை செய்யும், ஆனா அது ரொம்ப புத்திசாலி. அது மௌனமா இருக்கும், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது.
எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற ஒரு அற்புதமான நெகிழ்வுத்தன்மை அதுக்கு இருக்கு. அதனால அடுத்த தடவை நீங்க மூச்சு விடும்போதோ இல்ல சாப்பிடும்போதோ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்காக ஒரு சக்தி உள்ள உழைச்சிட்டு இருக்கு. அதுதான் நம்ம உயிரை ஆதரிக்கிற இந்த மென்மையான தசை. இதுதான் அந்த மென்மையான தசை. நம்ம உடம்புக்குள்ள ராத்திரி பகல் பார்க்காம ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம நமக்காக வேலை செய்யற ஒரு சைலண்ட் வாக்க, ஒருபோதும் தூங்காத ஒரு தசை.